A very happy good afternoon, everyone. Respected dignitaries, honorable chief guests, distinguished guests of honors, proud graduates, and well-wishers, everyone present here. It's our privilege to welcome you all to the 16th convocation ceremony of Jiva Theological Open University. Today is not just a gathering; it is a celebration of dedication, faith and transformation. As we begin this auspicious occasion, let us take a moment to feel grateful for this journey of education that empowers lives and strengthens our society. With hearts full of joy, let us begin this convocation ceremony. I request everyone to stand up for Tamil Thai Vartha. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை தெளிவொழுகும் சீராடும் மலரமென நிகழ்வலர கண்டறிது வெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகங்கே தமிழகங்கே உன் சீரிழமை திரண்டிருந்து செயல் வழந்து வாழ்வதுவே வாழ்வதுவே வாழ்வதுவே. Welcome Dr. D. Jaykumar for opening prayer. எங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பரம தந்தையே, ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளையும் நல்ல வேலை எங்கள் கொடுத்துக்காக கொடான கொடி சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பல இடங்களில் ஆண்டவரே இன்னைக்கு இந்த விழாக்கு வந்திருந்த ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும், இந்த விழாக்கு எங்களை வர உதவியும் கிருபையும் புரிந்துக்காக கொடான கொடி சோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை உமது ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக நடந்து முடிக்க நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உதவியும் கிருபையும் புரிய வேண்டும் என்று இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற பரம தந்தையே, ஆமென். We would like to welcome Chief Guest of Honor for lamp lighting, Superintendent of Police retired Thiru M. Karunanidhi அவர்கள். Now, Palkurai Yuthakar, District Member of Alliance International, Ambassador Award for Peace, Dr. T. Arthuraj, Founder President of the D.S. Nagamuchi, Tamil Nadu State Vice President, All India Press and Social Media People's Association, Dr. R.D. Kamaraj, Mrs. Shanti Muturaj. Everyone, please join your hands to enlighten this program. The guest of honor to honor the dignitaries and everyone present here. Manithiya Semmal, Jambavan, Sevaratna, Palkurai Yuthakar, District Member of Alliance International, Ambassador Award for Peace, Dr. T. Arthuraj, sir. Good evening to everyone. Jiva Theological Open University உடைய பதினாறாவது கான்கிரேஷன் விழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். ஜீவா தியாலஜிக்கல் ஓப்பன் யூனிவர்சிட்டி என்பது இறையியல் சம்பந்தமான ஒரு
பல்கலைக்கழகம். இது இந்திய அரசியல் அமைப்பின்பால் நிறுவ பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூரினுடைய மாநில கட்டுப்பாட்டுக்குள் இணைக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திலே மறைந்த முன்னாள் சான்சலர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் டாக்டர் முத்துராஜ் காவல்துறையினுடைய ஒரு அதிகாரியாக வாழ்ந்து அங்கீகாரம் பெற்று விடுப்பின்பால் சமுதாயத்திலே ஒரு அங்கம் வகிக்க வேண்டும், ஜாம்பவான்களை கண்டறிந்து அதிகாரம் கொடுக்க வேண்டும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜீவா தியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டி. இந்த ஜீவா தியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அங்கம் வகுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள், காவல்துறையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உட்பட மேடையில் அமர்ந்து நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற திரு எஸ்பி கருணாநிதி ஐயா உட்பட உலகத்தினுடைய அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் இவர்கள் எல்லாம். நேர்மையினுடைய அடையாளம், உலகத்தின் அடையாளம் என்பதை காட்டிலும் அவர்கள் வகுத்த பணியிலே நேர்மை மட்டுமே கருத்தில் கொண்டு நியாய தர்மத்தோடு வாழ்ந்து அடுத்த சந்ததியினர்களுக்கு அதை படிப்பினையாக விட்டு செல்வதற்காக தன்னுடைய பயணத்தை ஓய்வுக்கு பின்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே இந்த 16வது கான்கிரேஷனிலே சமுதாயத்தில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல வகையான சேவைகளை செய்து அரசால் கண்டுகொள்ள முடியாத, அடையாளம் காண முடியாத, ஒவ்வொரு மூலையில இருந்து கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற சேவை மனப்பான்மையும் உயரிய எண்ணமும் உள்ளவர்களுக்கு கௌரவிக்கும் வகையிலே அவர்களை அடையாளம் கண்டு மாவட்டம் வாரியாக, மாநிலம் வாரியாக இந்த ஜீவா தியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டியுடைய குழுவானது தங்களுடைய அர்ப்பணிப்பின் பால் இப்படிப்பட்ட இந்த ப்ரொஃபைல்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த குறிப்பிட்ட மக்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் மிக பெருமைக்குரிய விஷயம். ரொம்ப சேலஞ்சபிளான ஒரு டஃப்பான விஷயம். நம்ம சுற்றி இருக்கிற இந்த சமுதாயத்துல நாம் மட்டும் அடையாளம் காணப்படுவது என்பது மிக அரிது. அரசாலையாலே அடையாளம் காண முடியாத இந்த ஒரு விஷயம் ஜீவா தியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டியுடைய குழுக்கள் மூலமாக அடையாளம் கண்டறியப்பட்டு இன்று அங்கீகாரம் பெறுவதற்காக இந்த அரங்கத்திலே கூடியிருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பின், உயர்ந்த எண்ணத்தினுடைய, சமூக சிந்தனையுடைய, சமூக சேவையினுடைய அடையாளத்திற்கான அங்கீகாரம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், டாக்டர் ஜெயலலிதா இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர்களெல்லாம் நாட்டை ஆண்டவர்கள், ஒரு கட்சியினுடைய ஒரு அடையாளத்தோடு இருந்தவர்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பு சேவையின் பால் இந்த ஒரு உயரிய பட்டமான டாக்டர் பட்டம், சமூக சேவையிலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறவர்களுக்கு பல்விதமான சேவை விருதுகள் பேப்பர்களிலும் சரி, நியூஸ்லயும் நம்ம பார்த்தது உண்டு. சமூக வளர்ச்சியின் பால் இந்த விருதுகள் நமக்கும் கிட்டும் என்ற நிலை மாறப்பட்டு இன்று ஜீவா தியாலஜிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டி மூலமாக
நாம் அனைவருமே ஒவ்வொருவருமாக அடையாளம் கண்டறியப்பட்டு இன்று அங்கீகாரம் பெறுவதற்காக இந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்காக வருகை புரிந்து சிறு லேட் ஆகிட்டு இருக்கிறது. ஹானரபிள் ஜட்ஜி திரு கணேசன் ஐயா அவர்களே, காவல்துறையிலே தனக்கென்று ஒரு அங்கீகாரம், தனக்கென்று ஒரு அடையாளம், டிவி நிகழ்ச்சிகள் மூலியமாக காவல்துறையில் இருக்கின்ற அசாதாரண விஷயங்கள் அனைத்திலுமே மிக தெளிவாக துல்லியமாக யாருக்கும் அச்சமின்றி ஏழையும் எளியவரும் பாதிக்கப்பட்டவர்களும் நன்மை அடைய வேண்டும் என்று தங்கு தடையும் இருக்கக்கூடாது. அதற்கு சட்டம் என்ன வழிவகுக்கிறது, காவல்துறையை சார்ந்தவர்கள் எப்படி இயங்க வேண்டும், பயிற்சியின் போது பெற்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பணியிலே வரும்போது அவர்களால் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கி இந்த சமுதாயத்தை காவல்துறையினுடைய உச்ச வரம்பில் கொண்டு உயிர்களையும் உடைமைகளையும் காப்பதற்கான உன்னதமான தொழில் காவல்துறை என்பதை உணர்த்தும் வகையிலே தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு சமுதாயத்தினுடைய அடையாளமாக ஏழை எளிய பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விருட்சகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பாசமிகு மனிதநேயமிக்க உன்னதத்தின் உணர்வாளர் ஐயா திரு கருணாநிதி MBA DL அவர்களே, என்னோடு பயணித்திருக்கின்ற டாக்டர் VS நாகமூர்த்தி, அகில இந்திய சட்ட உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவனரும் VS ஹெல்பிங் ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையினுடைய நிறுவனரும் இந்துஸ்தான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸுடைய தமிழகத்தினுடைய சேர்மனாக விளங்கக்கூடிய டாக்டர் VS நாகமூர்த்தி சமூக செயல்பாட்டாளர் அவர்களையும் திரு டாக்டர் காமராஜ், தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் பிரசன்ட் மீடியா கமல்ராஜ் அவர்களையும் இந்த நல்லதொரு தருணத்திலே வாழ்த்தி வரவேற்று அகமகிழ்கின்றேன். இந்த ஒரு நல்ல நல்நாளிலே அடையாளம் கண்டறியப்பட்டிருக்கின்ற நாம் பெறுகின்ற இந்த பட்டங்கள் சமுதாயத்தினுடைய மிக உயரிய பட்டம். உலகத்திலே ரெண்டு ப்ரொஃபஷன் தான் நோபல் ப்ரொஃபஷன், உன்னதமான தொழில் என்று சொல்வாரு. ஒன்று மருத்துவம், இன்னொன்று சட்டம். மிகப்பெரிய அங்கீகாரம் டாக்டர் அண்ட் வழக்கறிஞர். வழக்கறிஞர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜூரிஸ் டாக்டர் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட அவர்களும் டாக்டர் போலதான். உயிரை காப்பவர்கள் மருத்துவர்கள், உயிரோடு சேர்த்து உடமையும் காப்பவர்கள் வழக்கறிஞர்கள். இந்த ரெண்டு உன்னத தொழிலுடைய உச்ச வரம்பாக இருக்கின்ற இந்த பட்டங்கள் நாம் கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும், கல்வி அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும், நம்முடைய நற்சிந்தனைகளால் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளத்திற்காக சமுதாயத்தில் இழைக்கப்பட்டிருக்கின்றவர்களை கண்டறிந்து களை எடுப்பதற்காக உங்களுடைய உயர்ந்த நேரத்தையும் எண்ணத்தையும் உங்களுடைய உடைமைகளையும் இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்து உங்களுக்கான அடையாளத்தை, அந்த உச்ச வரம்பான டாக்டர் என்கின்ற அந்த விருதையும் பட்டத்தையும், சேவையினுடைய பால் சேவ ரத்தனா என்று போன்று சேவை செம்மல் என்று ஒவ்வொரு தொழில் சார்ந்து ஒவ்வொருவருக்கும் பெற இருக்கின்ற விருதுகளும் சரி, மிக உயரிய ஒரு விஷயம். சமுதாயத்தில் நம்ம தமிழகத்தில் 8 கோடி மக்களை தாண்டி, இந்தியாவில் 140 கோடி மக்களை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் நற்சிந்தனையாலும் நற்செயல்களாலும் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது என்றால் நாம் பேர் பெற்றவர்கள். இப்படி நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற இந்த விருதின் பால் இன்னும் நம்ம சமுதாயத்தில் ஒரு படி உயர்ந்தவர்களாக திகழ இருக்கின்றோம்.
இந்த பட்டம் பெற்றதிலிருந்து நம்முள் உள்ள நெகட்டிவ் எல்லாமே இந்த அரங்கத்திலேயே களையப்பட வேண்டும். அது எண்ணங்கள் ஆகட்டும், நம்மளுடைய செயல் வடிவங்கள் ஆகட்டும், நம்மளுடைய ஆப்பனண்ட் நம்மளுக்கு எதிராக இருக்கின்ற ஒவ்வொரு மத்தியில நாம் தனியாக விளங்க வேண்டும். இந்த பட்டத்தை பெற்ற பிறகு, பட்டத்தை பெறுவதற்கு முன்னாடியே நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த பட்டம் பெற்றதுக்கு அப்புறம் ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் அல்லது ஒரு விருது பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் தனித்துவமான மனிதர்களாக இந்த சமுதாயத்திலே அரங்கேற வேண்டும். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை எல்லாம் கலைந்தெடுக்க வேண்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்கள் சான்றாக இருக்க வேண்டும். அந்த சான்று சமுதாயத்திலே மிகப்பெரிய சான்றாக இருந்து நம் காலத்திற்கு பின் நாம் எல்லாமே ஆன்றோர்களாக போற்றப்பட வேண்டும் என்று கூறி, இந்த விருதுக்கு அப்புறம் தனிப்பட்ட மனிதர்களாக, தனித்துவம் மிகுந்த மனிதர்களாக வாழ வாழ்த்தி நெஞ்சார வாழ்த்தி வணங்கி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Next, we welcome Founder, President of All India Legal Rights Consumer Protection Organization, Dr. V.S. Nagamurthy sir. எல்லாருக்கும் வணக்கம், மாலை நேர வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சேவையை செஞ்சு இங்கே உயரிய விருது டாக்டர் என்னும் பட்டத்தை பெறுவதற்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஜீவா லாஜிக்கல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இவங்கள் நடத்தும் இது 16வது 16th குவாலிஃபிகேஷன். இதற்கு வருகை தந்திருக்கும் என்னோட முன்னோர்கள், என்னோட வழிகாட்டிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த நாட்டின் பார்த்தீர்களா, யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அப்படிதான் நம்மளோட எக்கனாமிக் இருக்குது. நீங்களாம் எங்கேருந்து வந்திருப்பீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணி இன்னைக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எத்தனை பேர் எங்கெங்க லாங்கில் வந்திருக்கீங்கன்னு தெரியல. இப்போ பஞ்சாப்லேருந்து சார் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அடையாளம் அவங்களோட இடத்துலயே இருக்கும். ஆல்மோஸ்ட் வெல்கம் சார். பெங்களூர், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எங்கேருந்து வந்தாலும் அவங்களாம் வரவேற்கிற அந்த தமிழ்நாட்டில். ஏன்னா வந்தோரை வாழ வைக்கிற தமிழகத்தில் நீங்கள் டாக்டர் பட்டம் பெறுவது ஒரு பெரிய இலக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு மனிதனுக்கு உதவ வேண்டும். உதவி செய்தவன் மனிதன் அல்ல, அவன் தான் இறைவன். இறைவன் நேராக யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அதனால ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தானா அந்த இறைவன் நடப்பின ஒரு உதவியாக நாம் நினைத்து நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதை எப்படி நம்ம செய்யலாம்? சிம்பிள். டெய்லி எத்தனை பேர் காக்காக்கு சாப்பாடு வைக்கிறீங்க? யாராவது வைக்கிறீங்களா இல்லையா? வயசான ஒரு அம்மா 3 கைவிட்டு என்ற இடத்துலதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம போய் தேடி ஒரு மனிதனுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வீட்டில் பொண்டாட்டி காலையில ஏந்து இருக்கிறதுலே நிறைய வேலை செய்யறவங்க ஒய்ஃப் தான். அதனால ஒய்ஃப்க்கு நிறைய பேர் முக்கியத்துவம். எத்தனை பேர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இங்க? சார் கை தூக்குங்க. ஏன் இதுல ஏன் வைக்கப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்க, 1 2 3 4 அண்ணன் பாருங்க, கேமராமேனுக்கு. ஏன்னா அவங்க தான் உங்களோட முதுகு எலும்பு. அவங்க இல்லைன்னா நம்ம வெறும் ஜடம். அதனாலதான் முதல்ல எப்பவுமே ஒய்ஃபை மதிங்க. ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம போய் வேலை செய்ய முடியாது. காலையில எழுந்ததுலேருந்து பசங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து நம்மளை வெளியே அனுப்புறதுலேருந்து அப்புறம் நீ எங்கே போயிட்ட, நீ என்ன பண்ணுற, மதியானம் சாப்பிட்டியா, எப்போ வீட்டுக்கு வருவேன், இப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அது அவங்களோட கடமை, அது அவங்களோட பாசம். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? யாரெல்லாம் எத்தனை பேர் ஏற்றுப்பாங்க தெரியாது. கண்டிப்பாக நான் திட்டுவேன். ஏன்னா உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற,
ஏங்க நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க. அது போல நம்ம தன்னை தானே ஒரு மனிதன் உணர்ந்தால் மட்டுமே இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கான அடையாளமாக இருக்கும் என்று நான் சொல்லி பெருமைப்படுகிறேன். அதே போல் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்தவரை வாயில்லா ஜீவனுக்கு உணவு வைங்கள். தண்ணி வைச்சா கூட அது பெரிய சிறப்பு தான். இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Next, we like to welcome Tamil Nadu State Vice President, All India Press and Social Media People's Association, Chennai, Dr. R.D. Kamalraj, sir. Hello, I'm Dr. Kamalraj. I'm practicing orthodontics dentistry for the past 16 years in Ashok Nagar, Chennai. Mutharaj and their family is known to me for the past 10 years. முத்துராஜ் வந்து எப்பவுமே என் கிளினிக் வந்தாருன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவர் டயர்டாக இருக்கிறது வந்து அவர் சொல்லி தான் எனக்கே தெரிய வரும். இங்கே கூடியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பீங்க நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி. உங்களுக்கு இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. Thank you, sir. Next, we welcome Dr. Venkataraju, sir, to address the guests. Good evening, everyone. My name is Dr. Venkataraju, and I have done my research in educational institutions and leadership in 25 countries. And I have stayed in US for 5 years and UK for 4 years, and other countries I visited on my whole tour and I have done my research. So all of you here sitting in the front line are taking doctorates. It is not a crown actually, to tell you that doctorate is not a crown. So it will become a responsibility for you. In whatever division you are taking that doctorate or you are taking the honorable doctorate, see, when I came back and submitted my thesis and took my doctorate and added doctor to my name, wherever I go, they are giving more respect, first point. And I never waited, they will never make me to wait outside the office or somewhere. They will come from their seat and receive me and go. Or if they come to our office also, if they want to speak to me, they will wait and they will give a lot of respect when we are giving. All is this because they feel that you are expert in that particular division. So I am an expert in educational institutions and leadership. So anything regarding educational institutions, there is any challenge, definitely they will connect to me and they will try to solve their problems. Like that, after taking my doctorate, I became a director in nearly 27 university schools and colleges all over South India. Okay, so what I want to tell all the people who are in the front line, from today, whatever profession, if you are taking a doctorate, so you should know more about that. So one of my friends came with me today, he is receiving his honorary doctorate, Mr. Subramaniam. He is expert in what you call this artificial intelligence and digital transformation. So recently he went to Dubai and had received some award also there, and he came here today. I recommended him to the university, JTU University, and today he is going to take doctorate. So if I have any doubt in AI, I am also expert in AI, in the technology I am very much expert. If I have any doubt in AI, I will connect to him. In the same way, in your profession, wherever you are taking, in that profession, if you are becoming a doctorate and telling I am doctorate in so-and-so biotechnology or AI or anything, whatever education or anything, whatever you are taking, so that profession people will approach you definitely. Because you have taken the doctorate, so you are expert in that, university selected you that you are an expert in that. So you should learn more and be ready. Whatever you know, that is this much. Even I know this much only. But every day when we are learning, we will be up to the mark. So in the profession which you are taking, you should become expert
and learn every day and be updated, because definitely I'm telling you, from tomorrow when you keep doctorate and your profession, many people will come to you for advices and everything. So my sincere request for all the people here for your time spending for this. This program is conducted every year by JTU University. I sincerely thank Jansi Madam and her family members and all the team supporting her. Very much happy of they conducting this kind of program. I am very much happy about that. And every year, if they are doing compulsory, I am seeing from last 4 years, they are doing it in such a way like the same hotel, same program they are doing. And if people, last time there are many people. This time it's very less to tell. Last time there are many people. One row is filled with all doctorate people only. So I think that by next year, whom you prefer, they are experts in that particular profession, please inform the university people. Definitely they will invite and honor them with the doctorate and everything. And with these few words, I request all these people who are taking doctorate, please be experts in your profession. Be ready to people who come to you and take your advices. Thank you very much. Thank you, sir. Now we welcome Dr. K.G. Babu, sir, Registrar JKOU, Chairman, Managing Director of Rupesh Group of Company. Respected Chief Guest and Honorable Guest, sir. I am Dr. K. Babu, JTU University Registrar, sir, and also APITCO Limited Vice President, Government of Andhra Pradesh. అందరూ ఇంతవరకు తెలుగు ఇంగ్లీష్ మాట్లాడినారు సార్. సో ఆంధ్ర అండ్ తెలంగాణ కర్ణాటక నుండి వచ్చిన వాళ్ళకు కూడా మేము తెలుగులో కొంత చెప్పదలుచుకున్నాను. ఇక్కడ విచ్చేసిన ఎస్పీ గారికి, డాక్టర్ గారికి అందరికీ నమస్కారం సార్. అండ్ ఆల్సో ఈరోజు డాక్టరేట్ తీసుకుంటున్న ప్రతి ఒక్కరికి మా జేటీఓ యూనివర్సిటీ తరఫున ధన్యవాదాలు తెలియజేస్తున్నాను. మీ యొక్క ప్రతిభను గుర్తించి మా యొక్క టీం మీ అందరికీ ఈ యొక్క డాక్టరేట్ అవార్డును ప్రదానం చేస్తుంది సార్. థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్. అందరికీ ఈ యొక్క అవకాశం ఇచ్చినందుకు అందరికీ నమస్కారం సార్. థ్యాంక్ యూ సార్. Good evening to all. Thank you very much for this opportunity given this afternoon, and especially I am very thankful to Mr. Abdul Raj, who is the instrumental for this my participation in this program. Mr. Nagamurthy, Mr. Kamal Raj, Mr. Babu, and Venkat Raju. I am very, again, I wish to convey my congratulations to the participants who are going to receive the award of doctorate. There is one saying by Napoleon Bonaparte, the country is suffering not because of the violence of the bad people, but because of the silence of the good people. நல்லவர்களுடைய தீயவர்களுடைய அராஜகத்தால் மட்டும் இந்த நாடு கெட்டுப்போவதில்லை. நல்லவர்களுடைய மௌனமும் equally bad. In the same way, what I am coming to say is, the country is getting good thing, not only because of the good people, but also because of the people who are recognizing the good work. Good work recognize பண்ணணும். ஆல்பர்ட் வில்ஃப்ரெட் பாரட்டோன்னு ஒரு தேரி இருக்கு, ஸ்காட்லாந்து சோசியாலஜிஸ்ட். 20% bad people are responsible for the 80% of the crimes happening in the society. In the same way, 20% of the good people are responsible for the good thing happening in the society. What about the remaining 60%? Good people 20, bad people 20. What about the 60%? Simply they will boil away the time. They will not either participate in the good thing or in the bad thing. They will simply boil away the time. Silent majority. They will think equally. They think reasonably. எல்லாம் தெரியும், நாட்டில் நடக்கிற அத்தனையும் தெரியும், நான் வாய் திறக்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி இப்போ தியாசிகள் சொசைட்டி, இந்த சொசைட்டியில் இப்போ நிறுவனம் பண்ணி
அவர் நல்லவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவர் மிஸ்டர் வெங்கட்ராஜ் சொன்னது மாதிரி they are not honoring you by not only giving this doctorate, they are shouldering the responsibility on you. அவர் உங்கள் மீது ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் சாதாரணமாக இருந்தவர்கள் இதிலிருந்து என்ன பண்ண போறாங்க, டாக்டர்னு சொல்ல போறீங்க. அப்படிங்கும்போது இந்த பட்டம் உங்களுக்கு கொடுத்தது இட் இஸ் ஒர்த், திஸ் பர்சன் இஸ் டிசர்வ் ஃபார் திஸ் டாக்டரேட் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்லணும். The people of that area, your area should recognize and accept the honoring of the degree by this university. That is what Mr. Venkatraju insisted. That is, once again, I am also insisting the same thing. I have participated in so many functions like this. Usually they will ask me to participate. Wherever I go, I will repeat the same thing only. Good people, finding good people is very difficult nowadays. They are self-centered people are. அதனால் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இதாக சேவை செய்பவர்களே கண்டுபிடித்து அவர்கள் கொடுக்கணுங்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண மிஸ்டர் முத்துராஜ் கேண்டில் அவங்க மிஸ்ஸஸ் டாக்டர்ஸ்லாம் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. பட்டம் பெறுகின்ற டாக்டர் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். Certificates to 8 members who are receiving doctorate award. First, I would like to welcome M. Narayan Begur from Karnataka. He has donated his land to build a high school in Begur. He has received many awards like Aryabhatta International Award, Honorary Memento from Samarasa Maranika from Sri Ayyappa Swami Devasthana Ramnagar, and also Service Award from Kempe Gowda Award. Sir. Thank you. Congratulations, sir. Sir, look here. Look here, look here. Man. Sir, come front. முன்னாடி வாங்க. அப்படியே இருங்க. ரெடி சார்? ஸ்மைல். Social and Welfare Services. Okay. Okay. He has been recognized and have given many prestigious awards for his continuous service to the Tamil for over 45 years. ஆண்டவர்களும் சான்றவர்களுக்கும் எளியேன் சிறியேன் கடையேன் எனக்கு எட்டு சில செய்திகளை சொல்கின்றேன். இந்த மேடையில் நான் நிற்கின்றேன் என்று சொன்னால் ரெவரண்ட் ஃபாதர் அவர் குடும்பத்தாரும் மேடையில் இருக்கின்ற பெரியவர்களுடைய அனுமதியோடு சொல்கின்றேன். முத்துராஜ் ஐயா அவர்கள் எனக்கு ஞான தந்தை. ஒரு சமயம் விவிலியத்தை மொழிபெயர்க்க சொன்னார்கள். அதற்கு அந்த தகுதி எனக்கு இல்லை. அதனால் அவர்களிடம் கேட்டேன், இரவு 10 மணிக்கு ஃபாதர் பேசலாமா, பேசுங்க, அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஒரு விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு 6 மாசத்துக்கு மேலே எனக்கு அறிவுறுத்திய தந்தை அவர். நான் இங்கே நிற்கின்றேன் என்று சொன்னால் அவரும் அவருடைய குடும்பத்தார் அம்மாவும் அனைவரும் இருக்கிறதுனால்தான் நான் இந்த மேடையில் இருக்கின்றேன். இந்த டாக்டர் பட்டத்தையும் வாங்குகின்றேன். எனவே என்னுடைய இதய துடிப்பு உள்ள வரையில் அவருக்கு நான் கடமைப்பட்டவனாகவும் அவர் குடும்பத்தில் இருக்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்றனார் சொன்னார். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இந்தியாவிலே பல இனம் பல மதம் எல்லாம் ஒரே சகோதரர்கள் தான் நம்ம. எனவே அதை நாம் மனதில் கொண்டு இந்த பட்டத்தை வாங்குவதால் நாம் அனைவரும் சிறந்த சேவை செய்து சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பேருகளை எல்லாம் கொடுக்கின்றார்கள். எனவே நாம் இந்த எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. ஐயாவுடைய அவருடைய நல்லாசையும் இருக்கிறது. எனவே புதுச்சேரியில் உங்களுக்கு தெரியும் அனுமதி லிபர்த்தே எகாலித்தே பிரார்த்தனத்தே. புதுச்சேரி ஆண்ட வெள்ளைக்காரர்கள் சிறுவனாக இருக்கும்போது பிரிச்சு படித்தேன். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். எனக்கு முன்னால் பேசிய பேரறிஞர்கள் எல்லாம் நான் சிறு அகல் அவர்கள் எல்லாம் ஆதவன் போன்று சூரியன் போன்று பேசியிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நான் உள்வாங்கி கொண்டிருக்கின்றேன். எனவே அனைவருக்கும் இந்த இன்பமயமான இன்பம் பங்கு வேளையில் நானும் என் குடும்பத்தாரும் இந்த அவையோரையும் மேடையில் இருக்கின்ற அத்தனை அறிஞர்களும் வணங்கி அப்படியே இங்கே பாருங்க கொடுக்குற மாதிரி. அப்படியே எல்லாம் க்ளோஸ் ஆவாங்க. அப்படியே இங்கே பாருங்க. எல்லாம் ஸ்மைல் பண்ணலாம். ஸ்மைல் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ரெடி ரெடி.
தேங்க்யூ சார். Next, we welcome Mr. M.R. Shivakumar from Karnataka. He has capacities and also he is a writer. சார் அப்படியே அண்ணா அப்படியே எல்லாம் கேமரா பாருங்க சார். சவுண்ட் பத்தல. ரெடி ப்ளீஸ் கிளாப். ஸ்மைல். Next, we welcome Cherukuri Venkatagiri from Guttur, Andhra Pradesh. To the stage. ஸ்மால். He started to serve social service to the society by teaching classes in rural areas. He provided ஸ்மைல். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் செய்யணும். ரெடி ஸ்மைல் ப்ளீஸ். தேங்க்யூ. Next, we welcome Mr. P. Surin, understanding of global issues, diversity and interconnectedness. அப்படியே அந்த இது Please join. லுக் ஹியர். எல்லாம் கேமரா பாருங்க. சார் இங்க பாருங்க. ஸ்மைல். தேங்க்யூ. Congratulations sir. Try to recognize for his expertise in artificial intelligence. சார் எல்லாம் கேமரா பாருங்க. லுக் ஹியர். ஸ்மைல். Today we honor him for his outstanding contributions to artificial intelligence. வெயிட். ஓகே. தேங்க்யூ. Congratulations sir. Atinda Punjab. He has also written numerous children poetry and storybooks. He also serves as the director of Malwa Belt of World Cancer Care and has organized more than 7,000 plus Sir, look free here. cancer. Sir, look here, sir. Look here. Smile, please. கொஞ்சம் ஸ்லோ. Ready. இங்க பாருங்க. Thank you. One. Smile, please. Thank you. Congratulations sir. Next, we like to welcome Jennifer Abbott, Choice Center leader. Congratulations madam. அப்படியே இங்க பாருங்க. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க. லைக் டு ஸ்மைல். எல்லாம் சிரிங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்மைல். ரெடி. Transparency and customer trust, and for more than 15 years of exceptional and consistent service, significantly enhancing the credibility and reputation of the industry. A visionary founder and pioneer, widely recognized for his commitment to Janaseva, the founder of PV Properties, Dr. Prabhu Venkataraman. Sir, look here, sir. Please smile. வெயிட் பண்ணுங்க. Karate Training Sevaratna Award. Congratulations. We proudly present the highest recognition of this event, the Karate Training Sevaratna Award. Ready. Smile. Wait பண்ணுங்க. Thank you. Next, we will அப்படியே கேமரா பாருங்க. மேடம் Thanks madam. கேமரா பாருங்க சார். லுக் ஹியர். சிரிங்க. next we welcome Shihan M. Kanaharaj. அவ்வளவுதான். Welcome Shihan M. Kanaharaj. சார் கொஞ்சம் சிரிங்க. ரெடி. அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். Thank you. Congratulations master. Award. We respectfully invite Mr. G. Selvi Kanaharaj. அப்படியே இங்க பாருங்கம்மா. இங்க பாருங்க. அப்படியே சைடு வாங்க சார். கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த கேமரா பாருங்க சார். ரெடி. ஸ்மைல். வெயிட் பண்ணுங்க. ஓகே. Thank you. Business strategist and global trainer with 24 years of expertise in education and institutional leadership. அப்படியே இங்க பாருங்க. And also he is author of Smile, Little smile. Book of Talents. வெயிட் பண்ணுங்க. ரெடி. Thank you. Congratulations sir. Smile. కొంచెం నవ్వండి. రెడీ. Thank you. Ms. D. Kajal, Tourism. Smile madam. Smile. வெயிட் பண்ணுங்க. Smile.
Dr. goes to Dr. J. Wajid. Please. So please come to the stage. ஒரு முழுவா யாராவது வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். Mother, Saint Mother Teresa, Reverend Father Dr. J. Paul Award. ஐயா நல்லா கிட்ட வந்துடுங்க ஐயா. மாடம் தெய்வங்கள்ட்ட இருந்து நான் வாங்கினதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாக்கி அதெல்லாம் நீங்கள் எல்லாம் ஐயா கொஞ்சம் லைட்டாக பேசணும். அப்படியே இங்கே பாருங்க. சரிங்க ஐயா. எல்லாம் ரெடி? அப்படியே இருங்க. அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். ஓகே தேங்க்யூ. For Tiruma Karunanidhi sir, Kaval Semal விருது. எல்லாம் சேர்ந்து வாங்க சார். சார் இங்கே பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். சார் சிரிக்கலாம் சார். பண்ணுங்க. நன்றி. Guest and guest of honor. First, Dr. T. சார் லுக் ஹியர். சிரிக்கலாம் சார். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே கேமரா பாருங்க சார். கொஞ்சம் முன்னாடி லைக் ஸ்மைல். இன்னும் கொஞ்சம் பொறுமையா. அப்படியே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நல்லா சேர்ந்து வாங்க. அப்படியே இங்கே பாருங்க. லுக் ஹியர். சார் இங்கே பாருங்க. தேங்க்யூ. Now we like to honor Dr. V.S. Nagamurthy sir. சார் சிரிக்கலாம். ஸ்மைல். தேங்க்யூ சார். Now we are happy to honor all of our chief. Smile. Sitting sir. ఓకే అమ్మా. Thank you. సార్ మీకు ఒక మెమోలో మా జేసీఓ యూనివర్సిటీ తరఫున మీరు ఎంతో చేశారు మమ్మల్ని గుర్తించి మీకు ఒక మెమోలో ఇస్తున్నాం సార్. థ్యాంక్ యూ. సార్ ఇక్కడ చూడండి. రెడీ రెడీ. సార్ ఇంకా పాருங்க. స్మైల్. వెయిట్ பண்ணுங்க. ఓకే అమ్మా. థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ సార్. Now we like to ఫోటో గ్రూప్ ఫోటో తీసుకోండి. నో ఇష్యూ. రెడీ సార్. రెడీ. స్మైల్. వెయిట్ பண்ணுங்க. రెడీ. థ్యాంక్ యూ సార్. Dr. Pasal Raju sir. Please. சார் அப்படியே எல்லாம் சேர்ந்து வாங்க. ரெடி. அந்த கேப்ல வந்துருங்க. ரெடி. ஸ்மைல். ఓకే అమ్మా. థ్యాంక్ యూ. Next we like to honor அப்படியே இங்க பாருங்க. டர்ன் பண்ணுங்க. சார் கொஞ்சம் முன்னாடி. சார் சார் இங்க பாருங்க. ஸ்மைல். ரெடி ரெடி ரெடி. థ్యాంక్ యూ. గిరి సార్ రండి. ஸ்மைல். ரசிங்க. सुपर. अच्छा अच्छा बहुत अच्छा. रेडी. எல்லாம் சிரிக்கலாம். நவண்டி. Thank you. Smile smile. Thank you. Good speech. Miss Sneha. Memento. Jiva University. சார்பாக கொடுத்துருக்கோம். அப்படியே கேமரா பாருங்க எல்லாரும். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல்.
Congratulations. சார் அப்படியே கேமரா பாருங்க சார், கொஞ்சம் ஃபேஸ் இங்கே பாருங்க. ஸ்மைல். ரெடி? ஓகே, தேங்க்யூ. சார் எல்லாம் சிரிச்சா நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா சிரிங்க. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். இங்கே பாருங்க. தேங்க்யூ. ਤਹਿ ਦਿਲ ਤੋਂ ਸ਼ੁਕਰੀਆ JPU ਯੂਨੀਵਰਸਿਟੀ, ਇਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਮੇਰਾ ਮਾਣ ਬਖਸ਼ਿਆ ਹੈਗਾ ਡਾਕਟਰੇਟ ਦੀ ਡਿਗਰੀ ਦੇ ਕੇ। ਸਪੈਸ਼ਲੀ ਥੈਂਕਸ ਜਾਨਸੀ ਜੀ, ਮਾਈ ਸਿਸਟਰ, ਥੈਂਕ ਯੂ। ਡਾਕਟਰ ਕੁਲਵੰਤ ਸਿੰਘ ਧਾਲੀਵਾਲ, ਗਲੋਬਲ ਇਨਵੈਸਟਰ, ਵਰਲਡ ਕੈਂਸਰ ਕੇਅਰ, ਐਂਡ ਡਾਕਟਰ ਦਵਿੰਦਰ ਢਿੱਲੋਂ, MD ਵਰਲਡ ਕੈਂਸਰ ਕੇਅਰ, ਜਿਨ੍ਹਾਂ ਦੀ ਬਦੌਲਤ ਤੁਹਾਡੇ ਸਾਰੀਆਂ ਮਹਾਨ ਸ਼ਹੀਦ ਦੇ ਦਰਸ਼ਨ ਹੋਏ ਨੇ। ਮੈਂ ਥੈਂਕਸ ਕਰਦਾ। ਮੇਰਾ ਸਕੂਲ ਇੰਡੀਆ ਦਾ ਫਸਟ fully AC ਸਕੂਲ, ਗਵਰਨਮੈਂਟ ਫਸਟ fully AC ਸਕੂਲ, self paid, no government fund, only donation, Indian first fully AC primary school। हमारे स्कूल के 103 बच्चों को नेशनल अवार्ड मिल चुका है प्राइमरी के। जो मोस्टली बच्चे ऐसी कैटेगरी से आते हैं जिन बच्चों को नेशनल अवार्ड मिला है। और हमारे बच्चों ने नाटक और भंगड़ा में ऑल इंडिया में 11 शो कर चुके हैं, 11 शो सर ऑल इंडिया में हमारे बच्चे कर चुके हैं। और इन फ्यूचर हमारे स्कूल के बच्चे हैं जो फॉरेन भी जो शो करने जाएंगे। इसके साथ मैं वर्ल्ड कैंसर केयर, जानसी जानते हैं मैं वर्ल्ड कैंसर केयर से जुड़ा हूं। हमने पूरे पंजाब के 11,000 विलेज में हमने फ्री कैंसर चेकअप कैंप लगाए। उसके अलावा ऑल इंडिया में हम फ्री कैंसर के कैंप लगवाए हैं। इसके अलावा मैं और मेरी वाइफ SP सिद्धू जी अपने डिस्ट्रिक्ट में जो लड़कियां हैं 10 साल से लेकर 15 साल की लड़कियां हैं, उनका हम हीमोग्लोबिन चेक करते हैं। क्योंकि इस एज में लड़कियों को जो प्रॉब्लम आती है वो अपने पेरेंट्स से या टीचर से बात नहीं करते। हम उसके लिए हीमोग्लोबिन चेकअप बिल्कुल गवर्नमेंट स्कूलों में शुरू किया हुआ है। और मैं उस परमात्मा से और आप सबसे ये प्रॉमिस करता हूं, जो आज मुझे ये डॉक्टरेट की डिग्री मिली है, मैं इसके साथ पूरा न्याय करूंगा और आगे भी सेवा करूंगा। थैंक यू। அப்படியே எங்க பாருங்க, நீங்க பக்கத்துல நில்லுங்க. அப்படியே ரெடி? எல்லாம் கேமரா பாருங்க. அதனால அவங்க எப்பவுமே சிங்கப்பூர் 1 2 3 4 பேர் இங்க இருக்காங்க. அதை விட ஜான்சி உங்களுக்கு மாதிரி எத்தனை பேருக்கு தெரியல, இங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ராஜகோபால் அபூர்வ ராஜகோபால் அபூர்வம்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி எல்லாம் கேமரா பாருங்க சார். Thank you very much for your interest and thanks a lot. எல்லாம் கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. What's this முன்னோடி 25 years ஆமா சோஷியல் ஒர்க். எனக்கு அவங்க டிவில பார்த்து தான் நான் பிடிச்சேன். ஜெயா டிவில பார்த்து தான் நான் பேசினேன். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ஈவினிங் வணக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேசிட்டீங்க, அவார்ட் வாங்கிட்டீங்க. அதுக்கு வேண்டிய இது வாங்கினது பெருசு இல்லை, இதுக்கு ஒர்க் ஹார்ட் பண்ணணும். இது இந்த பட்டம் வந்து நமக்கு இன்னும் செய்யணுன்ற அந்த தாட்ஸ் வரணும். அப்பதான் we are doing the work பண்ண முடியும் நம்மளால. ஸோ நீங்க எல்லாருமே நல்ல நம்ம இது வந்து இந்த அவார்டு வந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பெற்றாலும் அது என்ன செய்யணும்ன்றத வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ நம்ம வாங்கியாச்சு டாக்டர் பட்டம், நமக்கு இது வேண்டாம் இனிமேல் இல்லை. அந்த டாக்டர் பட்டத்துக்கு வேண்டிய என்ன செய்யணும், வேண்டிய உதவிகளை
ஏழை மக்களுக்கு இன்னும் நிறைய கேட்டகரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாம் எந்தெந்த தொழில இருக்கீங்கன்னு இப்பதான் அவங்க வாசிச்சுட்டாங்க. ஸோ இந்த அவார்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா போன வாட்டி எங்க ஜெயக்குமார் கொடுக்கும்போது நான் பேசினேன். இந்த அவார்டு கொடுக்க இன்னும் மோர் தென் நாங்க ஒர்க் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ரொம்ப ஒர்க் பண்றோம். ஏன்னா நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நிறைய ஒர்க் பண்றோம் நாங்க. ஸோ அதனால இங்க வாங்கியிருக்க எல்லா பீப்புளுக்கும் யாரெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கினாலும் இன்னும் நம்ம வந்து நிறைய பேரை ஊக்குவிக்கணும். ஏன்னா சில பேர் கிராமத்துல எல்லாம் நிறைய இப்போ சூப்பர் சிங்கர் வந்திருக்கு, சரிகமா 15 இருக்கு. அந்த குழந்தைகளா கூட்டு பெரியவங்களெல்லாம் கூட்டு எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி சமூக சேவை பண்றவங்க ஏன் நம்ம கூப்பிடக்கூடாது? கிராமத்துல போய் பார்க்கணும், செய்யணும். இந்த தீபா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டுக்கு பார்க்கலாம். நிஜமா கைத்தட்டணும். நான் 2வது வருஷம் வரைக்கும் நிஜமா நான் ஆந்திராவில சொல்றேன். நான் HND ஒரு 200 குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன் காவலியில. அவங்க சேவாரத்னா எனக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் இங்க பார்த்தோன்னே ஏன் அவங்க அங்க இருக்கிறவங்களே இங்க வந்து வாங்குறாங்க. தெலுங்கு, ஹிந்தி, மராட்டி எல்லாரும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது கிராமத்துல எவ்வளவு பேர் பண்றாங்க. அவங்களுக்குலாம் இந்த யூனிவர்சிட்டியை சொல்லி நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும். நிறைய அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யணும். நிஜமாவே செய்யணும் சார். இது பெரிய விஷயம் இல்ல நடத்துறது. இட்ஸ் a very long இது ப்ராசஸ் இது. அதனால சோ நம்ம இவங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு எல்லாருமே ஒரு கைத்தட்டு கொடுத்தே ஆகணும் சார். ஸ்டாண்டிங் போட்டு பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் சார். ப்ளீஸ் பண்ணுங்க சார். எனக்கு ஏன்னா அவங்களெல்லாம் யாருமே யூனிவர்சிட்டியில் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ கொடுக்குறாங்க போறோம் இல்லை. நிஜமா சார் ஸ்டாண்டிங் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த யூனிவர்சிட்டி. நான் உண்மையை சொல்றேன். இது வாங்கினதால கிடையாது. பல இடத்துலையும் நான் பார்த்தேன். எல்லா இடத்துலையும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆல் ஆஃப் த பீப்புள்ஸ் எக்ஸலன்ஸ் எல்லாரும் நல்லா பண்றாங்க. இன்னும் நம்ம மோர் அடுத்த வருஷம் இந்த ஹாலை ஃபுல்லா ஆகணும் சார். அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இந்த யூனிவர்சிட்டி பண்ணணும். எனக்கு அதுக்கு வேண்டிய உதவிகளும் என்னால முடிஞ்சது எங்களுடைய குரூப்பு மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. இந்த மாதிரி அங்க பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணோம், நம்மளும் பண்றோம். அவங்களுடைய இதை சேவை பண்ணாதான் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? சும்மா வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால நீங்க எல்லாருமே எங்களுக்கு உதவி செய்யணும். இந்த யூனிவர்சிட்டிக்கும் நானும் உதவி செய்யணும்னு வாக்கு கொடுத்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. All of standard. Scout clap. Scout clap. All of stand up. I tell you, please. 1, 2, Thank you, madam. Wonderful, amazing course, madam. Thank you. Number 16 convocation of Jiva Theological Open University. Let us carry forward the spirit of today, the spirit of knowledge, integrity and service. To all the graduates, remember your degree is not an end, it's a beginning. A beginning of responsibility, compassion and purpose. On behalf of the organizers and the entire university family, I extend my heartfelt gratitude to our esteemed chief guest, respected guests of honor, dignitaries and every individual who made this day meaningful. Wishing all the graduates a future filled with blessings, growth and great success. Thank you one and all. Now let's all stand up for national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे।
தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.